ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ரவா லட்டு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அது வரைக்கும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பாதாமை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை இந்த நெய்யிலையே நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ரவையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ரவை சூப்பராக வறுபட்டுரும். 1 கப் ரவைக்கு நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையை இப்போ இந்த ரவை கூட சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளரில் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பால் கொஞ்சம் சூடாகவே எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். கொஞ்சம் சூடாக கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி பார்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கக்கூடாது. பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கிறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இது கூட பால் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த எல்லா ரவைக்குமே எனக்கு 1 டம்ளர் பால் சரியான அளவாக இருந்துச்சு. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கிறேன். ஒரு கப் ரவைக்கு எனக்கு 15 உருண்டை கிடச்சிச்சு. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சூப்பராக உருண்டை உருட்டி எடுத்துட்டேன். சுவையான ரவா லட்டு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.